ஹாய் காய்ஸ், நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அரும்புக்கோட்டை ஆயிரங்கண் மாரியம்மன் கோயில் பற்றி. இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரும்புக்கோட்டை என்னும் பகுதியில்தான் இந்த ஆயிரங்கண் மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளன. அரும்புக்கோட்டை நகரின் மேற்கில் உள்ள பாவாடித்தோப்பு என்னும் இடத்தில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு மாரியம்மனுக்கு எழுப்பப்பட்ட திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் என்பது வடக்கு நோக்கிய வண்ணம் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் பின்புறம் ஒரு தெப்பக்குளம் அமைந்துள்ளது. எனவே இக்கோயில் தெப்பக்குள 1000 கண் மாரியம்மன் கோயில் எனவும் வழங்கப்படுகிறது. கோவிலின் முன்புறம் பலிபீடம், கொடிக்கம்பம், சிம்ம வாகனம் ஆகியவை வரிசையாக அமைந்துள்ளன. அடுத்து முகமண்டபம் காணப்படுகிறது. அடுத்து மகா மண்டபமும் தொடர்ந்து அர்த்த மண்டபமும் கருவறையும் அமைந்துள்ளன. கருவறையில் மாரியம்மன் திருசூலத்துடன் நின்றவாறு உள்ளார். அம்மனுக்கு இடப்புறம் விநாயகர் பீடம் ஒன்றும் உள்ளது. இங்கு உயிர் பலி இடுதல் வழக்கம் இல்லை. மாறாக இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த அம்மனை சிறப்பு பெயராக அடைத்த கதவு திறக்கும் 1000 கண் மாரியம்மன் என்றும் போற்றப்படுகிறது. ஏனென்றால் இங்கு வசித்து வந்த நெசவாளர் பெருமக்கள் தங்கள் வாழ்வாதாரம் செழித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க வசிப்பிடமும் குறையாத தந்தருளும் தாயாக தெப்பக்குழ 1000 கண் மாரியம்மனுக்கு ஆண்டு முழுக்க பல்வேறு விழாக்களை எடுத்து அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். அவற்றில் சித்திரை மாதம் நடைபெறும் பொங்கல் திருவிழாவே ஏனைய திருவிழாக்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் அமைந்துள்ளது. பல நூறாண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோயில் அமைந்த இடம் இடுகாடாக இருந்தது. எனவே சில சித்தர்கள் இங்கு ஜீவசமாதி அடைந்துள்ளனர். அக்காரணத்தினால் இத்திருக்கோயிலில் மிக்க சாந்தமிக்க காணப்படுகிறது. அம்பிகை சாந்த சுரூபமாக நிகழ்வதாலும் இங்கு உயிர் பலி இடுதல் வழக்கம் இல்லை. மாறாக இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் மட்டுமே வழங்கப்படுவது என்பது தனி சிறப்பு. மாதந்தோறும் கடைசி வெள்ளியில் குத்துவிளக்கு பூஜை, மார்கழி தனுர் பூசை, தைப்பொங்கல், நவராத்திரி என பல்வேறு விழாக்கள் வெகு விமரிசையாக இத்தலத்தில் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆனால் சித்திரை மாதத்தில் நடைபெறும் விழாவே வெகு விமரிசையாக இங்கு நடைபெறும் திருவிழாவாக குறிப்பிடப்படுகிறது. அந்த சித்திரை பொங்கல் விழா 12 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் விழா இனிதே தொடங்குகிறது. தினந்தோறும் மாலையில் கோயில் கலையரங்கில் சமயம் தொடர்பான பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தினமும் உற்சவர் புறப்பாடாகி வீதியுலா எழுந்தருளும் வைபவமும் நடைபெறும். 8ஆம் திருவிழாவை ஒட்டி அன்று மாலையில் கோவில் முன்பாக பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள். மற்ற கோயில்களில் அம்மன் என்றாலே அமர்ந்து தரிசனம் தருவது வழக்கமாகும். ஆனால் இக்கோவில் என்பது அம்மன் அவர்கள் நின்ற நிலையில் நின்று பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதே தனி சிறப்பு. மேலும் அந்த 8ஆம் தினத்தன்று அன்றைய தினம் சரியாக நள்ளிரவில் 1000 கண் மாரியம்மன் அவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் தொடங்கும். புது வஸ்திரம் உடுத்தி அலங்காரங்களும் ஆபரணங்களும் சாத்தி அம்மனுக்கு எழில் கோலமாக்கி நைவேத்தியம் படைத்தலும் இட்டு தீப காட்டி முடித்து அர்த்த மண்டபம் கதவை அடைத்து விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து கோயில் பூசாரி வேப்பிலையை கையில் ஏந்தியபடி அம்மனை மனதார வேண்டிக் கொண்டே உள் பிரகாரத்தை ஒரு முறை அர்த்தமாக வலம் வருவார். அம்மனை மனதில் வேண்டி வருந்தி கையில் உள்ள தேங்காயை சிதற உடைப்பார். பூசாரி இந்த செயல் செய்து முடித்தவுடனே சாத்தி வைக்கப்பட்டிருக்கும் அர்த்த மண்டப கதவுகள் இரண்டும் தானாக திறந்து உடனே நின்று கொண்டிருக்கும் மக்கள் இந்த 1000 கண் மாரியம்மனை காண பக்தி பரவசத்தோடு காத்திருப்பார்கள். 10ஆம் நாள் திருவிழா அன்று சிறப்பாக தேரோட்டம் நடைபெறும். அன்று பக்தர்கள் கூடி வடத்தை பிடித்து எடுத்து தேரை இழுப்பார்கள். 10ஆம் நாள் அன்று பூக்குழி இறங்கும் திருவிழா நடைபெறும். பக்தர்கள் அம்மனுக்காக நேர்ந்து கொண்ட இப்பூக்குழியில் இறங்கி நடப்பார். இதற்கு முன்பு மல்லிகையை சரங்களை பூக்குழியில் 4 பக்கங்களிலும் எல்லை கோடாக போட்டு வைப்பார். அது தீ ஜீவமாலையினால் வாடாமல் கருகாமல் புதுமணர் போலவே மனம் வீசியபடி இருக்கும். அம்மன் பூக்குழியை பார்வையிட்ட பின்னரே மல்லிகை சரங்கள் வாடும். 10ஆம் நாள் விழாவையொட்டி அம்மன் வீதி விழா நிகழ்ச்சியும் நடைபெறும். அச்சமயம் பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுப்பர்.
11ஆம் நாளன்று புஷ்ப பல்லக்கு நிகழ்ச்சியும் வான வேடிக்கையும் முளைப்பாரியும் நடைபெறும். மேலும் இந்த அரும்புக்கோட்டையின் 1000 கண் மாரியம்மன் கோயில் திருவிழாவை காணுவதற்கு அப்பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் வந்து கலந்து கொள்வது என்பது இந்த பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணமாக அமைந்துள்ளன. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி வீடுகளுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இது நம்பகமான ஆப் ஆகும். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் தங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த காணொளி கண்ட அனைவருக்கும் நன்றிகள்.